அனைவருக்கும் வணக்கம். ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து சென்னை பக்கத்தில் இருக்க திருப்பூரூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபிஷியலாக சென்னை ஒண்டர்லா இன்ஸ்டாகிராம் பேஜிலே டிசம்பர் 2ஆம் தேதி 2025 ஓப்பன் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பஸ் மூலமாக எப்படி பயணம் செஞ்சு போகலான்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஜேர்னி தான் பண்ணியிருந்தேன். இந்த ஜேர்னியில் பெரிய அளவு கவரேஜ் எதுவும் பண்ணலங்க. ஜஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ் தான் காமிச்சிருப்பேன். ஆன்லைனில் பார்க்கும்போது கூடுவாஞ்சேரியிலேருந்து திருப்பூரூருக்கு ஆப்ரேட் பண்ணுற அந்த எம்டிசி பஸ் ரூட்டில் தான் இந்த ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. நான் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸோட ரூட் நம்பர் வந்து 555N. கூடுவாஞ்சேரியிலேருந்து திருப்பூரூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுற ரூட்டில் தாங்க ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இல்லலூர் கிராமம் பக்கத்தில் தான் இந்த ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ரோடு வழியாக போகும்போது ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட டவர் வியூ வந்து பார்க்க முடிஞ்சுது. மெயின் ரோட்லேருந்து ஒண்டர்லாவுக்கு என்ட்ரி ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதுவே சுமார் ஒரு 500 மீட்டர் உள்ளே தள்ளி தான் ஒண்டர்லாவோட மெயின் என்ட்ரன்ஸே ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ரோட்லேருந்து எடுத்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தாங்க பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரில. பட் நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒண்டர்லாக்காக அமைக்கப்பட்ட அந்த டவர் வியூ வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரூட் வழியாக ஆப்ரேட் பண்ணால் இந்த பஸ்ஸு தாங்க டேரெக்டாக ஒண்டர்லா வந்து கனெக்ட் பண்ணுது. டிக்கெட் ஃபேர் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து திருப்பூர் வந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ட்ராவல் பண்ண பஸ் வந்து அந்த மகளிருக்காக ஆப்ரேட் பண்ண அந்த ஃப்ரீ பஸ் தான் இது. அதனால் டிக்கெட் ரேட் கம்மி. இதே டீலக்ஸ் பஸ்ஸில் வந்து 31 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பூரூருக்கு. ஒன்ஸ் இந்த ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஓப்பன் பண்ண பிறகு அந்த இல்லலூர் பஸ் ஸ்டாப் தாண்டின பிறகு ஒண்டர்லாக்குன்னு தனியாக ஒரு பஸ் ஸ்டாப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ஒண்டர்லா என்ட்ரி ரோடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்ட்ரி ரோட்லேருந்து உள்ள ஒண்டர்லாவோட மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கே சுமார் ஒரு 500 மீட்டர் உள்ளே தள்ளி தான் போகணும். மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒண்டர்லா உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு ஷட்டில் பஸ் மாதிரி எதாவது ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒண்டர்லா சைட்லேருந்து. அது இல்லாமல் திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஒண்டர்லாவுக்கு ஷட்டில் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் ஒண்டர்லா சார்பாக. இல்லைனா வந்து ஷேர் ஆட்டோ மூலமாகவும் ரீச் பண்ண முடியும். ஏன்னா திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒண்டர்லா வெறும் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். கூடுவாஞ்சேரியிலேருந்து இந்த ஒண்டர்லா அமைஞ்சிருக்க அந்த பகுதி ட்ராவல் பண்ணுறதுக்கான பயண நேரம் வந்து தோராயமாக ஒரு 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ஒண்டர்லாவுக்கு பஸ் மூலமாக பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக திருப்பூர் வந்துட்டு திருப்பூர் வந்து இந்த 555N திருப்பூர் வந்து கூடுவாஞ்சேரி போகிற இந்த பஸ் பிடிச்சி ஒண்டர்லா பஸ் ஸ்டாப் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அந்த ஓப்பன் பண்ண பிறகு அங்கே பஸ் ஸ்டாப் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஒண்டர்லா ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருப்பூர் வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒண்டர்லா மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணதுக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபாக்கோ சார்ஜ் பண்ணலாம். அதை ஒன்ஸ் ஒண்டர்லா ஓப்பன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி நகர்லேருந்து ரூட் நம்பர் 19 எம்டிசி பஸ் ரூட் நம்பர் 19 அந்த பஸ் வந்து திருப்பூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஏசி பஸ்ஸும் இருக்கும். அதே மாதிரி பிராட்வேலேருந்து திருப்பூருக்கும் டைரக்ட் பஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயின் மூலமாக ஒண்டர்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடணும். மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து டேரெக்டாக அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் மூலமாக வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ரூட் நம்பர் 19 டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து திருப்பூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ் மூலமாக திருப்பூர் வந்துட்டு அங்கேருந்து ஒண்டர்லா ரீச் பண்ணலாம். இல்லைனா வந்து சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் அந்த ஃபோர்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து டேரெக்டாக திருப்பூருக்கு எம்டிசி பஸ் இருக்குது. அது மூலமாக திருப்பூர் வரலாம். இல்லைனா வந்து தாம்பரம் இல்லை கூடுவாஞ்சேரி வந்துட்டிங்கன்னா கூடுவாஞ்சேரி டேரெக்டாக இந்த பஸ்ஸில் பயணம் செஞ்சு டேரெக்டாக ஒண்டர்லா வந்துடலாம். இல்லை தாம்பரத்துலேருந்து திருப்பூருக்கு பஸ் இருக்குது எம்டிசி பஸ். ஆனால் அந்த பஸ் வந்து வண்டலூர், கண்டிகை, கேளம்பாக்கம் வழியாக தான் திருப்பூருக்கு போகும். இந்த ரூட் வழியாக போகாது. அந்த பஸ் மூலமாக பயணம் செஞ்சு நீங்கள் தாம்பரத்துலேருந்து பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க திருப்பூர் பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து இந்த 555N பஸ் மூலமாக ஒண்டர்லாவுக்கு ரீச் பண்ணலாம். இல்லை தாம்பரத்துலேருந்து மாமல்லபுரம் ஆப்ரேட் பண்ண அந்த பஸ்ஸும் திருப்பூர் வழியாக தான் போகும். ஸோ அந்த பஸ் மூலமாகவும் திருப்பூர் வந்துட்டு அங்கேருந்து ஒண்டர்லா ரீச் பண்ணலாம். தற்போதைக்கு ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நியரஸ்ட் ஸ்டேஷன். மெட்ரோ பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் தான் நியரஸ்ட்டு. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தே தான்
சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. டி நகர்லேருந்து கிளம்புற அந்த பஸ் வந்து திருப்பூரூர் போகிற பஸ் வந்து சைதாப்பேட்டை வழியாக தான் போகும். ஸோ சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும். ஸோ அங்கேயே கூட நீங்கள் போட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அதுவும் பக்கத்தில் தான் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக திருப்பூருக்கு பஸ் ஏறலாம். ஃப்யூச்சரில் ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா சிறுசேரி தான் நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கும். அங்கேருந்து திருப்பூரூர் ட்ராவல் டைம் வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ சிறுசேரி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து டேரெக்டாக திருப்பூரூர் பஸ் மூலமாக வந்துட்டு அங்கேருந்து வண்டலா ரீச் பண்ணலாம். எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்க ஒன்று கஸ்தூர்பா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இல்லைனா வந்து திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அங்கே இறங்கிட்டிங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்தே தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். டி நகர்லேருந்து திருப்பூரூர் ஆப்ரேட் பண்ணுற எம்டிசி பஸ் அந்த பஸ் ஸ்டாப் வழியாக தான் போகும். ஸோ அங்கே கூட நீங்கள் போட் பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எம்டிசி பஸ் மட்டும்தாங்க இருக்குது டேரெக்டாக நீங்கள் வண்டர்லா போகிறதுக்கு. மற்றபடி ட்ரெயினோ மெட்ரோ மூலமாக வரணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஸ்டேஷனில் இன்டர்சேஞ்ச் ஆகி தான் வர முடியும். அஃப்கோர்ஸ் 2 வீலர் காரில் வரவங்க டேரெக்டாக வந்துடலாம், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 வீலர் காரில் வரவங்க சென்னையிலேருந்து ஓஎம்ஆர் ரோடு வழியாக திருப்பூரூர் வந்துட்டு திருப்பூரூர் முருகர் கோயில் பஸ் ஸ்டாப் முன்னாடி ஒரு ரோடு வந்து ரைட் சைடில் கட் ஆகும். அதுதான் வந்து திருப்பூரூர் காட்டூர், அதாவது நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு வழியாக பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் சைடில் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இருக்குது. இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து சென்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஈசிஆர் ரோட்டில் விஜிபி எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இருக்குது. இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் செம்பரம்பாக்கம் குயின்ஸ்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. தாம்பரம் பக்கத்தில் கூட முந்தி வந்து கிஷ்கிந்தா இருந்தது, ஆனால் இப்போ மூடிட்டாங்க. அது இல்லாமல் இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி இப்போ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த இவிபி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்காக தான் இருந்தது. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து இப்போ இவிபி ஃபிலிம் சிட்டியாக மாற்றிட்டாங்க. இப்போ சென்னையில் புதுசாக இந்த ஓஎம்ஆர் ரோடு பக்கத்தில் வண்டர்லா வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிறைய வந்து இந்த வாட்டர் ரைட்ஸு, அட்வென்ச்சர் ரைட்ஸு, ரோலர் கோஸ்டர் ரைடு அதெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது தாங்க இல்லலூர் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் தாண்டின பிறகு தாங்க லெஃப்ட் சைடில் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் தான் லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இல்லலூர் பஸ் ஸ்டாப் தாண்டின பிறகு அந்த வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ட்ரி ஆகிற அந்த ரோடுக்கு பஸ் ஸ்டாப் கொடுக்கல. ஒன்ஸ் இந்த வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓப்பன் பண்ண பிறகு அந்த பகுதியில் பஸ் ஸ்டாப் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் பயணம் செய்கிறவங்க அந்த பஸ் ஸ்டாப் இறங்கி அங்கேருந்து டேரெக்டாக வந்து வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே ரீச் பண்ணலாம். நீங்களே இப்போ பார்க்கலாம், மெயின் ரோட்லேருந்து அந்த என்ட்ரன்ஸே சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க. அதை தாண்டி தான் உள்ள மெயின் என்ட்ரன்ஸே போக முடியும். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த டவர் தாங்க வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க். உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரியல, பட் நான் லைவாக பார்க்கும்போது என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இந்த மெயின் ரோட்லேருந்தே சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தான் மெயின் என்ட்ரன்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ரோடு தாங்க இந்த மெயின் ரோட்லேருந்து வண்டர்லா மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற என்ட்ரி ரோடு தான் இது. இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி கட்டுறாங்க. மேபி வண்டர்லான்னு நேம் போர்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் நேம் போர்டு கூட வச்சுருக்கலாம். இதுதாங்க வண்டர்லா உள்ளே போகிற மெயின் என்ட்ரன்ஸ்க்காக அமைக்கப்பட்டிருக்கிற என்ட்ரன்ஸ் ரோடு இது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பஸ் ஸ்டாப் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பகுதியில் தாங்க இறங்க வேண்டியது இருக்கும். இங்கேருந்து உள்ள மெயின் என்ட்ரன்ஸே சுமார் ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் இருக்குது. வண்டர்லா நிர்வாகம் சார்பாக மேபி அந்த பஸ் ஸ்டாப் என்ட்ரன்ஸ், அதாவது என்ட்ரி ரோட்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு பக்கி இல்லைனா வந்து அந்த பேட்ரி கார் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஒரு ஷட்டில் வேன் மாதிரி கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நான் முன்னாடி பார்த்துருக்கேன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிஷ்கிந்தாக்கு ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலே வந்து ஒரு மேக்ஸி கேப் வேன் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க கிஷ்கிந்தா போகிறவங்களுக்கு. அதே மாதிரி வண்டர்லா நிர்வாகமும் திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டர்லா போகிறதுக்கு ஃப்ரீ ஷட்டில் வேன் மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பஸ்ஸில் பயணம் செஞ்சு வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 10 ரூபா மாதிரி சார்ஜ் பண்ணால் கூட ஓகே, பெரிய அளவு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து ஓஎம்ஆர் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க, அதாவது திருப்பூரூர் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடில் டைரெக்ஷனில் போனீங்கன்னா டுவர்ட்ஸ் சிறுசேரி சோழிங்கநல்லூர் போகலாம். ரைட்டில் இப்போ திருப்பூரூர்
பஸ் ஸ்டாண்ட் உள்ள தான் பஸ் வந்து போகுது. இதுதான் வந்து ஓஎம்ஆர் ரோட். நீங்கள் சென்னையிலேருந்து வரவங்க இந்த பகுதியில் தாங்க ரைட் வந்து கட் ஆகி டுவர்ட்ஸ் வண்டர்லா வந்து போக முடியும். காரில் இல்லை டூ வீலரில் வரவங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் மேப் போட்டிங்கனாலே வண்டர்லான்னு போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ திருப்போரூர் முருகன் கோயில் பஸ் ஸ்டாப் தான் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பஸ்ஸில் வரவங்க திருப்போரூருக்கும் இந்த முருகர் கோயில் பஸ் ஸ்டாப் முன்னாடி ஒரு ஸ்டாப் வரும். அதாவது இந்த காட்டூர் நெல்லிக்குப்பம் ரோடு, கட்டார ரோடு, அங்கே பஸ் ஸ்டாப் இறங்கி இங்கேருந்து கூட நீங்கள் ஷேர் ஆட்டோ போயிடலாம். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் இந்த வண்டர்லா ஓப்பன் பண்ண பிறகு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 20 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க திருப்போரூர் முருகர் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருப்போரூரில் ஒரு ஃபேமஸான முருகர் கோயில் இது. இதுதாங்க புதுசாக ஓப்பன் பண்ண போகிற வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நீங்கள் பஸ் மூலமாக பயணம் செஞ்சு வந்தீங்கன்னா எப்படி ரீச் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஜேர்னியாக தான் இது பண்ணியிருக்கேன். அந்தளவு டீட்டெயிலாலாம் கவர் பண்ணல. ஏன்னா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட் வழியாக வரேன். ஆல்ரெடி இந்த ரூட்டில் ஒரு வாட்டியே ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நடுவில் என்னென்ன ஸ்டாப்பிங்லாம் வருதுன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது. மேபி அடுத்த வாட்டி ஒன்ஸ் இந்த வண்டர்லா ஓப்பன் பண்ண பிறகு டீட்டெயிலாக ஒரு ட்ராவல் வீடியோ போட ட்ரை பண்ணேன். டேரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்பை இறங்கி உள்ள வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கு ஏதாவது போக்குவரத்து வசதி ஷட்டில் பஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்களா, அது சம்மந்தமான ஒரு தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஒன்ஸ் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓப்பன் பண்ண பிறகு. இதுதாங்க திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் பார்க்குற இந்த ஏசி பஸ் வந்து ரூட் நம்பர் 19 டி நகர்லேருந்து திருப்போரூர் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும் டி நகர்லேருந்து திருப்போரூருக்கு. அது இல்லாமல் திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டுக்கும் பஸ் இருக்குது, மாமல்லபுரம் போகிறதுக்கும் பஸ் இருக்குது, தாம்பரத்துக்கும் டைரக்ட் பஸ் இருக்குது. அந்த டைம் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எந்தெந்த ரூட்டுக்கு பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இப்போ சென்னை ஒன் ஆப் வந்துச்சு. அது மூலமாக டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே கூட பஸ்ஸு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ரூட்டுக்கு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோட கடைசியில் வண்டர்லா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும், நான் ஆன்லைனில் டிக்கெட் செக் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதாங்க எம்டிசி பஸ் மூலமாக வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு எப்படி ரீச் பண்ணலான்ட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்சால் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.